தோன்றின் புகழோடு தோன்றுக, அன்றிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் குரலுக்கு இலக்கணமாக இந்த மண்ணிலே தோன்றி மறைந்த பாபா சாஹிப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய தியாகத்தால் விளைந்த இந்த பூனா ஒப்பந்த மற்றும் தனி தொகுதி பற்றிய பொதுக்கூட்டத்தினை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பழனிசாமி அவர்களே, பூனா ஒப்பந்தம் அதனால் விளைந்த தனி தொகுதி இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுக்கு தான் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 44 தொகுதிகள் பட்டியல் சமூகத்திற்கும் 2 தொகுதிகள் பழங்குடியின சமூகத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பகுதியில் அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பட்டியல் சமூக மக்களுடைய நலனை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களா என்றால் கடந்த 25 ஆண்டுகளாக தேர்தல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்திய குடியரசு நாடாக 1950 பிரகடனப்படுத்திய பிறகு 1951-52 காலகட்டங்களிலே இந்தியாவில் முதலாக தேர்தல் தொடங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை போன ஒப்பந்தத்தின் விளைவாக விளைந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே பொது வாக்காளர் தொகுதியில் பட்டியல் சமூகத்திற்கு 44 தொகுதிகளும் பழங்குடி சமூகத்தினருக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் உண்மையாக இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த சமூக மக்களுடைய முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்காக சட்டமன்றங்களுக்கு செல்கிறார்களா என்று பார்த்தால் அது இல்லை என்பதற்கு இன்றளவும் இன்று இந்தியாவில் 65% மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள். இத ஆய்வு பண்ணுவதற்காக தான் இந்த டிஸ்கஷன் நடக்குது. அப்ப இந்த பூனா ஒப்பந்தம்னா என்ன? இது எப்ப உருவானது, யாரால உருவானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த பூனா ஒப்பந்தத்துல பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகத்தின் தலை பிரதிநிதிகளாக டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் தாத்தா ரிட்டமலை சீனிவாசன் அவர்களும் எம்.சி. ராஜா அவர்களும் கலந்து கொண்டார்கள். சாதி இந்துக்களுடைய தலைவர் பிரதிநிதிகளாக ராஜேந்திர பிரசாத் அவர்களும் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களும் மோகன் மாளவியா அவர்களும் கலந்து கொண்டு இந்த பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24 அன்று கையெழுத்தானது. ஆனால் இந்த பூனா உடன்படிக்கையிலே காந்தி அவர்கள் கையெழுத்திடவில்லை. பெயரளவில் நாம் பார்ப்பேனால் பூனா ஒப்பந்தம் என்பது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்திக்கும் இடையிலானதா என்ற சொல்லாடல் முழங்கி வருகிறது. ஆனால் இந்த பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் 6 நபர்கள், அதில் காந்தி கையெழுத்திடவில்லை. அவர் இரவண சிறையில் இருந்தார். அந்த சிறையிலே இந்த ஒப்பந்தமும் நடைபெற்றது. இதன் விளைவுகள் எதன் அடிப்படையிலே இங்கு ஏற்பட்டது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டும். கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டை ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு 1858 பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியா இந்தியாவை ஆள்வதற்காக அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. அதுதான் 1858 நேரடியாக ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அதன் பிறகு இங்க பல்வேறு சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ் இந்தியா சட்டம்,
பட்டய சட்டங்கள் போன்ற சட்டங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இருந்த போதிலும் இங்க மக்களுக்கு போதிய வசதிகள் இடம்பெறவில்லை. அந்த சூழல் இருந்துகிட்டு இருக்கு. முதல் உலக போர் முடிவுக்கு வந்த பிறகு அப்போது பாத்தீங்கன்னாக்க இந்தியாவுடைய பிரிட்டிஷ் இந்தியாவுடைய செயலாளராக இருந்த எட்வின் மாண்டேகு அவர்களும் பிரிட்டிஷ் இந்தியாவின் வைஸ்ராயா இருந்த ஜேம்ஸ் போர்டு பிரபு ஆகியோர் 2 பேரும் ஒரு பரிந்துரை பண்றாங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு. என்ன பண்றாங்கன்னாக்க நாம இரட்டை ஆட்சி முறையை அமலுக்கு கொண்டு நம்ம இந்தியாவுக்கு மாகாணங்களை பிரிச்சு அவர்களை நிர்வகிக்க சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை தாக்கல் செய்யறாங்க. அதன் அடிப்படையில் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வில்லிங்டன் பிரபு இருக்கும்போது அவர்கள் காலகட்டத்தில் 1900 டிசம்பர் 23 அன்று இந்திய சட்டம் நடைமுறைக்கு வருது. அந்த இந்திய சட்டம் எதன் அடிப்படையிலே இங்க நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்கன்னாக்க இந்தியாவை 4 மாகாணங்களாக 5 மாகாணங்களாக பிரிக்கிறாங்க. முதல்ல 4 அதுக்கு 5 மாகாணங்களை பிரிக்கிறாங்க. சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், வங்காள மாகாணம், மத்திய மாகாணம், பஞ்சாப் மாகாணம் என்று 5 மாகாணங்களாக இந்தியாவை பிரிக்கிறார்கள். அப்போ அவங்க 5 மாகாணங்களை பிரிச்சு இரட்டை ஆட்சி முறையை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இரட்டை ஆட்சி முறை அப்படி இருந்தான்னா ஆளுநர் பிரிட்டிஷ் அரசுடைய ஆளுநர் அல்லது வைஸ்ராய் குழுவின் நிர்வாக குழுவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு இயக்கமும் மாகாண சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஒரு நிர்வாகமும் கொண்ட இரட்டை நிர்வாக முறையை இங்கே 1919 கொண்டு வந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வருது. சட்டம், நீதி, உள்துறை, போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, தொலைத்தொடர்பு ஆகியவை எல்லாமே ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இல்லாட்டி ஆளுநர் இல்லாத போது வைஸ்ராய் நிர்வாக குழுவினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுது. மாகாணங்கள் அடிப்படையில் கல்வி, சுகாதாரம், உள்ளாட்சி, விவசாயம், தொழில் இவைகள் எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு மாகாண பிரதிநிதிகள்கிட்ட இருக்கிறது. இப்போ இரட்டை நிர்வாக முறையை கொண்டு வந்துட்டாங்க. அத பாத்தீங்கன்னாக்க இந்த நிர்வாக முறை வந்த பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த இரட்டை ஆட்சி முறையை ஏற்றுக்கல. அவர்கள் சட்ட மறுப்பு இயக்கத்தை இங்க தொடங்குறாங்க. இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இந்த இரட்டை ஆட்சி முறை நடைமுறைக்கு வருகின்ற போது 1920 இங்க தேர்தல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அததான் சகோதரர் பழனிசாமி அவர்கள் இங்க சொன்னாரு. யாராருக்கெல்லாம் ஓட்டு போட உரிமை இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. அது 1920 இங்க தேர்தல் நடைமுறை கொண்டு வராங்க. அந்த தேர்தல் பாத்தீங்கன்னாக்க அதாவது அதிகமாக நிலம் வச்சிருந்த நிலை சுமந்தார்கள் அல்லது இண்டஸ்ட்ரி வச்சிருந்த தொழில் வரி செய்து கட்டி கொண்டிருந்த தொழில் அதிபர்கள், அடுத்தது நிறைய கல்வி படித்த பட்டம் பெற்றவர்கள், இவங்க 3 பேருக்கு தான் ஓட்டு போடுகின்ற உரிமையை அன்று பிரிட்டிஷ் அரசு வழங்கியிருந்தது. குறிப்பாக பெண்களுக்கு அன்றைக்கு பட்டம் பெற்ற பெண்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. பாக்கி யாருக்கும் இங்க வாக்குரிமை இல்ல. படிக்காத யாருக்கும் இங்க வாக்குரிமை இல்ல. தொழில் நிறுவனம் வைத்துக் கொள்ளாத யாருக்கும் இங்க வாக்குரிமை இல்ல. நில ஜமீன்தார்களாக இல்லாத யாருக்கும் இங்க வாக்குரிமை அல்ல. அப்படியான காலகட்டத்திலே இங்கே சென்னை மாகாணத்தில் 1920 நடைபெற்ற தேர்தலிலே நீதிக்கட்சி ஆட்சிக்கு வருகிறது. அந்த நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இந்த 1919 கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையிலே 10 ஆண்டுகள் இந்த சட்ட நடைமுறையிலே இருக்கும். 10 ஆண்டுகள் பிறகு இந்த சட்டத்தை சட்ட ஆணையம் கொண்டு ஆய்வு செய்து அதை பரிசீலனை செய்வதற்காக 1919 ஆண்டு அந்த சட்டத்தை 10 ஆண்டுகள் என வரையறுத்து வைத்து விட்டார்கள். அதன் அடிப்படையிலே
1927 சட்ட ஆணையர் குழு அமைக்கப்பட்டது. சைமன் குழு என்று சொல்லக்கூடிய சட்ட ஆணையர் குழு அமைக்கப்பட்டு 1922 பம்பாய் வந்து சேர்கிறது. 7 பேர் கொண்ட சைமன் குழுவில் சைமன் என்பவர் தலைமையில் நடைபெற்றதால் அதை சைமன் குழு என்று நாம் நடைமுறை வாக்கில் அழைக்கின்றோம். அந்த குழுவிற்கு பெயர் சட்ட ஆணைய குழு என்று பெயர். அந்த குழு வந்து இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடுகள் முன்ன சுற்றி பார்க்கிறாங்க. நாம கொண்டு வந்த 1919 கொண்டு வந்த சட்டம் என்பது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, அந்த சட்டத்தின் விளைவால் இந்த மக்களுடைய வாழ்வு மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதா, இவர்களிடம் கல்வி சென்றடைந்திருக்கிறதா அப்படிங்கறத ஆய்வு பண்றாங்க. அப்போ இந்த சமூகத்தினுடைய நல்லிணக்கம் மேற்கொண்டு அனைத்து சமூக மக்களும் சமூக உணர்வோடு இங்கே இருக்கிறார்களா என்கின்ற ஆய்வையும் சைமன் குழு நடத்துகிறது. சைமன் குழு இந்தியாவுக்கு வருகின்ற போது இங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சைமன் குழுவை வெளியேறு வெளியேறு என்று குரல் கொடுத்தார்கள். நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தது. ஆனால் அன்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் வெல்கம் அப்படி என்று சைமன் குழுவை வரவேற்றார். யாரும் சைமன் குழுவை சந்திக்க விரும்பல. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சைமன் குழுவை சந்தித்து இந்த நாட்டிலே நிலவக்கூடிய சாதிய ஆணவத்தின் அடிப்படையிலே ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய அவல நிலைகளை அறிக்கைகளாக சைமன் குழுவிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சமர்ப்பித்தார். அதன் விளைவாக 1930 ஆண்டு 5ஆம் சார்ஜ் மன்னர் வில்லிங்டன் பிரபு அவர்கள் காலகட்டத்திலே ஜேம்ஸ் ராப்ரே மெக்டொனால்ட் என்னன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் தொழிலாளர் கட்சி அப்போ ஆட்சியில் இருக்குது. தொழிலாளர் கட்சியுடைய பிரதமராக ஜேம்ஸ் ராப்ரே மெக்டொனால்ட் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருனாக்க இந்த சைமன் கமிஷனுடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டு 3 கட்டங்களாக தொடர்ந்து வட்டமேசை மாநாடு நடத்துவதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே 1930 ஆண்டு நவம்பர் 12ஆம் நாள் முதல் வட்டமேசை நாடு துவங்கப்படுகிறது. அது எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னாக்க ஜனவரி 4ஆம் தேதி, ஜனவரி 19ஆம் தேதி 1931 முடியுது. இப்ப ஏன் இந்த தேதியோட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. என்னன்னா இந்த வட்டமேசை மாநாடுகளுக்குள்ள சில சிக்கலான வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்குது. அதனால தேதியோட சொன்னாங்க நாம கொஞ்சம் அதை ஆய்வு பண்றது சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நவம்பர் 12ஆம் தேதி 1930ஆம் ஆண்டு வட்டமேசை மாநாடு இங்க துவங்கப்படுகிறது. அந்த வட்டமேசை மாநாட்டிலே சமஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்தானங்களின் இளவரசர்கள் மன்னர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. முஸ்லீம் லீக் கலந்துக்குது. நீதி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழகத்திலே தென்னிந்தியாவில் இருந்த சென்னை மாகாணத்தில் இருந்த நீதி கட்சி பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. 16 பேர் கொண்ட 3 அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரிட்டிஷ் நாட்டினுடைய 3 அரசியல் கட்சிகளை சேர்ந்த 16 நபர்கள் அந்த அவையிலே ஆங்கிலேயர்கள் பங்கு கொள்கிறார்கள். அந்த மாநாட்டினுடைய துவக்கம் என்னன்னா ஒரு அரசை கூட்டாட்சி முறையில் ஒரு அரசை கட்டமைப்பது. அதற்காக அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது. வகுப்பு மத பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு எல்லா தலைவர்களும் கேட்கிறாங்க. முஸ்லிம் சார்பாக முஸ்லிம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா அவர்களும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் சார்பாக அவரும் கலந்துகிறாரு. அதுல தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் கலந்துகிறாரு. இது போன்ற தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட பிறகு
வகுப்பு மத பிரதிநிதித்துவத்தை முதன்மைப்படுத்தி பேசுறாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் பட்டியலின